துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அது என்னதான் ஜனன ஜாதகத்தில் என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் ராகு தன் கடமையை செய்வார், சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையினுடைய அருமையை நமக்கு உணர்த்துவதற்காக, ஒரு மனிதனுக்கு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணரணும். எனக்கு தான் தெரியுமே, அது முக்கியம்னு தெரியுமே, அப்புறம் ஏன் என்னை வேலையை விட்டு அனுப்புறீங்க? 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணவரவு வருகிறது. அது என்னமோ தெரியல, வேலையிலேருந்து தான் சொல்கிறீங்க, புதுசாக ஐஃபோன்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்போ நான் ஐஃபோன் வாங்கக்கூடாதா போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போது 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது எப்படி பணம் வந்ததுன்று தெரியாது, ஆனால் எப்படியாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துருக்கு. பெண்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் ஆண்களுக்கெல்லாம் இன்னொரு கவலை. அந்த கமிட்மெண்ட்ஸை சக்ஸஸ் பண்ணணுமேங்கிறது தான் பெரிய கவலை. அந்த கமிட்மெண்ட்ஸை சக்ஸஸ் பண்ண வைப்பார் சனி பகவான். எப்படி 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குரு 2 பார்த்து உங்களுக்கு பலன்களை தருகிறார். இதனால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுனா வக்ர நிவர்த்தி ஏற்பட்டு விடுகிறது. சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பலன்கள் கிடைக்கிறது, பணம் வருவதற்கான வழிகள் இருக்கிறார். அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே சூரியன் இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. இவ்வளோ பேர் இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ இருக்கியே அதுதான் எனக்கு பயம். ஏன்னா 11க்குடைய சூரியன் யார்? பாதகாதிபதி. பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் அடைபட்டு விடுகிறது. பணம் வருவதற்கான இதெல்லாம் ஏற்படுகிறது. ஒரு விஷயம் என்னென்னா, வேலை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு சேலஞ்சு வரும். அவங்களோட ப்ராப்ளமேட்டிக் டைமில் அவங்க எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறாங்கிறது அவங்க ஸ்கில்லு. ஷோ யுவர் ஸ்கில்ஸ் இந்த எக்ஸ்டெண்டட் வே. சரியா? இப்போ டிசம்பருக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். ஸோ நவம்பர் மாதம் கொஞ்சம் டஃப்பான மாதம், பொறுத்துக்கொள்ளுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம். அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன எல்லாம் ரெடி தானே, டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம ஒரு இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம், சனி வக்ர நிவர்த்தி அடைந்த மாதம், அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம். இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய உயரங்களை தொட போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார், வேலை போயிடும். அதான் பாயிண்ட் நம்பர் 1. அதான் இப்போ இந்த வேலை. அதாவது ஒரு நண்பர்களே, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அது என்னதான் ஜனன ஜாதகத்தில் என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் ராகு தன் கடமையை செய்வார், சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையினுடைய அருமையை நமக்கு உணர்த்துவதற்காக, ஒரு மனிதனுக்கு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணரணும். எனக்கு தான் தெரியுமே, அது முக்கியம்னு தெரியுமே, அப்புறம் ஏன் என்னை வேலையை விட்டு அனுப்புகிறீங்க? முக்கியமாக இந்த ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க, முக்கியமாக ஒரு இடத்துல நம்ம தான் ஜூனியருங்கிறதுனால ஈஸியாக நம்மளை போட்டு தான் ஃபஸ்ட்டாலாக இவங்க காசு சேவிங் கணக்கு கட்டுறதுக்கு நம்மளை தான் வேலை எடுத்துக்கிறானுங்க. இவனுங்களுக்கு யானை போகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, பூனை போகிறது தான் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவோ கம்பெனியில் செலவாகுது, அதெல்லாம் இவனுக்கு வீண் செலவு கிடையாது. நமக்கு சம்பளம் கொடுக்குறது தான் இவனுக்கு ஒரு வீண் செலவா என்பதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டாலாக நம்மளை பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போது இது ஒரு கம்பெனினா பல சீனியர்ஸை போய் கேட்டு பாருங்கள். சார், இந்த கம்பெனிக்கு நாயா பேயாக வேலை செஞ்சேன் சார், 15 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் இருக்கேன், இப்படிலாம் வேலை செஞ்சேன். ஆனால் நேற்று சின்ன பையனை என் முன்னாடியே டெவலப் பண்ணி விட்டு என்னையே வேலை விட்டு அனுப்பிட்டானுங்க சார்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. மொத்தத்தில் நண்பர்களே, வேலை போகிறதுக்கு கான்ஸ்டண்ட்டான ரீசன்னு ஒன்றும் கிடையாது. வேலை போகிற லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி தெரியாது, அது என்றைக்கோ தெரிஞ்சுது.
நம்ம அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு கட்டத்தில் பெருசாகி இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிது, அவ்வளோதான். அதான் உண்மையிலே உண்மை தான். ஸோ அப்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது, சாதாரணமாக குரு உச்ச 10ல் இருந்தாலே வேலை போயிடும். இதில் ஒரு வீரபாண்டிய குரு ஒரு உச்சம் பெற்றிருக்காரு. அப்போது நிச்சயம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இதுதான் நவம்பர் மாதத்தில் இருக்கிற வெரி பேட் டைம். ஆனாலும் பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நீங்கள் ஒரு கொடுத்து வைத்தவர்கள் எப்படின்னா, 10ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்று பதவியை பிடுங்குற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, நீங்கள் லீகலாக தானே வந்தீங்க, லீகலாகவே பேசிக்கலாங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணவரவு வருகிறது. அது என்னமோ தெரியல, வேலையிலேருந்து தான் சொல்கிறீங்க, புதுசாக ஐஃபோன்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்போ நான் ஐஃபோன் வாங்கக்கூடாதா போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போது 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது எப்படி பணம் வந்தது என்று தெரியாது, ஆனால் எப்படியாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துடுது. அந்த 2ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இழந்த பணமெல்லாம் திரும்ப கிடைப்பதற்கான வழிகள். வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் உங்களை ரிச்சாக வச்சுருப்பார். அது காரணம் என்னென்னா, அதுதான் நீங்கள் பண்ண புண்ணியம். குரு பகவான் உங்களை அப்படி ஜம்முன்னு வச்சுருப்பார். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி படிப்பை பார்க்குறார். துலாம் ராசிக்காரர்கள் நல்லா படிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, 2ஆம் இடம் என்பது வாக்கு ஸ்தானம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சம். என் தங்கச்சிக்கு 5 பவுன் நகை போடலான்னு சொல்லியிருந்தேன், தீபாவளிக்கு பண்ணுறதா சொல்லியிருந்தேன், பண்ணலாம். இப்போ பொங்கல் வரப்போது, அதுக்குள்ளேயாவது பண்ணும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ அதை நான் பண்ணலைன்னா எனக்கு புகுந்த வீட்டில் அவளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும், எனக்குமே அசிங்கமாக போயிடும் போன்ற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். உலகத்திலே நண்பர்களே, பெண்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் ஆண்களுக்கெல்லாம் இன்னொரு கவலை. அந்த கமிட்மெண்ட்ஸை சக்ஸஸ் பண்ணணுமேங்கிறது தான் பெரிய கவலை. அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து சக்ஸஸ் பண்ண வைப்பார் சனி பகவான். எப்படி? உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அங்கே தான் வயிற்றில் பாலை வாக்குற மாதிரி 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குரு 2 பார்த்து உங்களுக்கு பலன்களை தருகிறார். இதனால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுனா, வக்ர நிவர்த்தி ஏற்பட்டு விடுகிறது. சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பலன்கள் கிடைக்கிறது, பணம் வருவதற்கான வழிகள் ஏற்படுகிறது. அடுத்தாக இந்த பணம் வருவதற்கான வழிகள் ஏற்படுவது 6ஆம் இடத்து சனி பகவானை தொடர்ந்து இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய மிகச் சிறப்பான விஷயமாக ஒன்றை நாம் கருதி கொள்ளலாம். அந்த 2ஆம் இடத்திலே செவ்வாயை தொடர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார். அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே சூரியன் இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. இவ்வளோ பேர் இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ இருக்கியே அதுதான் எனக்கு பயம். ஏன்னா 11க்குடைய சூரியன் வந்து யார்? பாதகாதிபதி. பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் அடைபட்டு விடுகிறது. பணம் வருவதற்கான இதெல்லாம் ஏற்படுகிறது. ஒரு விஷயம் என்னென்னா, வேலை ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரும். பட் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது வராமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஏற்படும். அப்போது மேலும் மேலும் துன்பத்தில் போய் மாட்டிக்காதீங்க. துலாம் ராசிக்கு ஏற்கனவே வேலை இல்லை, இருக்கிற பணத்தையும் கெடுத்துக்காதீங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணி வாங்குறீங்கன்னா அது எப்படியாவது வாங்கி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற மேஜர் டாஸ்க்கே என்னென்னா, இந்த கிரைசிஸ் டைமில் ஃபேமிலி ரன் பண்ணணும். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு சேலஞ்சு வரும். அவங்களோட ப்ராப்ளமேட்டிக் டைமில் அவங்க எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறாங்கிறது அவங்க ஸ்கில்லு. ஷோ யுவர் ஸ்கில்ஸ் இந்த எக்ஸ்டெண்டட் வே. சரியா? இந்த டிசம்பருக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். ஸோ நவம்பர் மாதம் கொஞ்சம் டஃப்பான மாதம், பொறுத்து கொள்ளுங்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால், குறிஞ்சிப்பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது. இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை. இப்போ 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. யார்? விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதை குரு பகவான் பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு 3 காயின். அப்போது இந்த 3 பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது. அடுத்து மகரத்தை பார்க்கிறார், அடுத்து மீனத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஹைலைட்டு. மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது
மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு, வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. அவரை வக்கர நிவர்த்தி பெற்று விட்டுறாரு. இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுறாரு. இம்சை பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார். ஸோ இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது. இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, 3, 6 கூடவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் உடல்நலம் சரியாக போகிறீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும். நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம் தான் வரப்போகுது. புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க. போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் தான் அடைக்க போகிறீங்க. அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது, குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் 3 கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள். இந்த மாதம் யாருக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க. இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சொல்லூருக்கு போங்க, குச்சொல்லூர் போங்க. இங்கெல்லாம் சொல்லி இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர், குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர். பாடியில் இருக்கிற கோயில், பாடி சிவன் கோயில், திருவலியதாயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம். ஆக இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருது. என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான். ஒரு முடிவெடுங்க, நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.